ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் பயோடேம் நோட்ஸ். நம்ம இன்றைக்கி பயோபாட்னியில் ஃபஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம், ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 5 மார்க் 2 மார்க் அண்ட் 3 மார்க் வர சான்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு 1 வேர்டு. வீடியோக்குள்ளே போக முன்னாடி இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மெச்சுவர் ஆந்தர். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு ஆந்தர்னா என்னன்னு தெரியாது. ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபிகர் நம்பர் 1.3ல் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் அதை போய் பாருங்கள். அப்புறம் இந்த சாப்டரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆந்தர்னால் ஒன்றும் இல்லைப்பா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செம்பருத்தி பூ எடுக்கும்போது அதில் எல்லோ கலரில் சைடில் இருக்கும்ல, ஸோ அதை தான் ஆந்தர்னு சொல்லுவோம். ஸோ ஆந்தர்ஸ் ஆர் பைலோப்டு இன் நேச்சர்ஸ். பைலோப்டுன்னா ரெண்டாக இருக்கும், அதுதான் பைலோப்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ், அதாவது ஆந்தரை நம்ம ரெண்டாக கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணி பார்க்கும்போது இது 3 பார்ட்ஸாக இருக்குது, 3 மேஜர் பார்ட்ஸ். அது என்னெல்லாம்னா ஆந்தர் வால், ஆந்தர் கேவிட்டி, கனெக்டிவ். ஸோ ஆந்தர் வால் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஆந்தர் வால் பார்க்க போகிறோம். ஸோ ஆந்தர் வால் அவுட் சைட்லேருந்து இன்சைடாக வரும். ஸோ இது நிறைய லேயர்ஸாக இருக்குது. ஸோ அவுட் சைட்லேருந்து இன்சைடாக வரும்போது என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆந்தர் வால் 2 மார்க் கேட்பாங்க. ஸோ அவுட்டர் டு இன்னரில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட் எபிடர்மிஸ், செகண்ட் இஸ் எண்டோதீஷியம், தேர்ட் இஸ் மிடில் லேயர் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டேபிட்டம். ஸோ மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்குது ஆந்தர் வாலில். ஸோ ஃபஸ்ட் எபிடர்மிஸ். ஸோ எப்பி அப்படின்னா அவுட்டர்னு மீனிங், டெர்மிஸ்னால் ஸ்கின்னு மீனிங். ஸோ நான் அதை செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எப்பி மீன்ஸ் அவுட்டர். ஸோ அவுட் சைட் த ஸ்கின் தான் எபிடர்மிஸ். ஸோ அவுட்டர் பார்ட் ஆஃப் த anther is epidermis. ஸோ எபிடர்மிஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர், அது பேரன்கைமல் டிஷ்யூஸால் மேடாகி இருக்குது. ஸோ வித்தவுட் ஸ்பேஸ், எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் க்ளோஸாக அரேஞ்ச் ஆகியிருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஸோ க்ளோஸாக இருக்கிறனால எந்த ஒரு மைக்ரோப்ஸ்னாலையும் இதுக்குள்ளே என்டர் ஆக முடியாது. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ எபிடர்மிஸ் இஸ் எ சிங்கிள் லேயர் பேரன்கைமல் செல் அண்ட் அரேஞ்ச் க்ளோஸ்லி வித்தவுட் எனி ஸ்பேஸ். செகண்ட் லேயர் இஸ் எண்டோதீஷியம். ஸோ செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் ஆல்சோ சிங்கிள் லேயர் வித் எலாங்கேட்டட் செல்ஸ். ஸோ செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். ஸோ லென்த் லாங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப திக் லேயர். இது எண்டோதீஷியம் இஸ் ஏ ரேடியலி திக்கண்ட் லேயர். ஸோ எதனால் இது திக்காக இருக்குன்னா, டியூ டு த ஆல்ஃபா செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு குளுக்கோஸ்னால இது ரொம்ப திக்காக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லேயர் ஹைட்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். ஏன் ஹைட்ரோஸ்கோபிக்னா, ஸோ இந்த லேயரால் ஈஸியாக வாட்டரை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதனால தான் ஹைட்ரோஸ்கோபிக் இன் நேச்சர்னு சொல்கிறோம். ஸோ இந்த லேயர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அதோட திக்னஸை லாஸ் ஆகிரும். ஸோ லாஸ் ஆஃப் திக்னஸ், அந்த ஏரியா பேர் ஸ்டோமியம். நெக்ஸ்ட் தேர்ட் லேயர் இஸ் மிடில் லேயர். ஸோ மிடில் லேயர் பார்த்திங்கன்னா, ஸோ இது 2 to 3 செக்ஷனாக இருக்குது, 3 லேயர்ஸாக இருக்குது. ஸோ இது ரொம்ப 3 லேயர்ஸாக இருக்கிறனால ஒன்ஸ் அந்த ஆந்தர் மெச்சூர் ஆகும்போது இந்த 3 லேயர்ஸில் இருக்கிற செல்ஸும் ஸ்ட்ரங்கன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இதுதான் மிடில் லேயர், 2 to 3 லேயர்ஸ் அண்ட் த செல்ஸ் கிரஷ்டு டூரிங் த மெச்சூரிட்டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் லேயர் இஸ் டேபிட்டம். ஸோ இந்த 4லையுமே இந்த டேபிட்டம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் லேயர். ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோன்னா, ஸோ ஒரு செல் ஒரு பிளான்ட்டுக்கு நியூட்ரியன்ட் கிடைக்குதுன்னா ஸோ இந்த டேபிட்டம்னால தான். ஸோ இந்த செல் தான் வெளியில் இருந்து நியூட்ரியண்ட்டு உள்ளே சப்ளை பண்ணும். ஸோ இட் கிவ் எ நரிஷ்மெண்ட் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு த போலன் கிரைன்ஸ் ஃபார் மெச்சூரிட்டி. ஒரு போலன் கிரைன்ஸ் நல்லா வளர்ந்து மெச்சூர் ஆகணும்னா இந்த டேபிட்டம் தான் அதுக்கு நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுது. ஸோ இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இந்த டேபிட்டத்தை வச்சே அந்த பிளான்ட் ஃபெர்டைலாக ஸ்டிரைலான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபெர்டைல்னால் அதால் ஒரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்டிரைல்னால், ஸோ ஸ்டெராயில் அப்படின்னாலே தமிழில் மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இந்த டேபிட்டத்தை வச்சு நமக்கு எக்ஸாமின் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த செல்ஸ் எப்படி இருக்குன்னா, டேபிட்டம் செல்ஸ் மேபி ஒரு நியூக்ளியஸ் இருக்கலாம், இல்லாட்டா பாலி நியூக்ளியஸ், நிறைய நியூக்ளியஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்
இதை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க டேப்பிட்டத்தை, செக்ரேட்டரி டேப்பிட்டம் அண்ட் இன்வாசிவ் டேப்பிட்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேப்பிட்டம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஸோ நமக்கே தெரியும், இட்ஸ் அப்ளை எ நியூட்ரிஷன் ஒரு ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து இது வந்து ஆந்தர் வால் ஃபார்மேஷனுக்கு இந்த டேப்பிட்டம் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த போலன் கிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நான் இந்த வீடியோட லாஸ்ட் சொல்லுவேன் போலன் கிட்னா என்னென்னு. ஸோ இந்த போலன் கிட் வந்து ஃபுல்லாகவே இந்த டேப்பிட்டம் செல்ஸ்னால தான் மேட் ஆகிருக்கு. ஸோ 3 மார்க் கேட்பாங்க, ரைட் எ நோட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேப்பிட்டம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ ஆந்தர் 3 மேஜர் பார்ட்ஸில் ஆந்தர் வால் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆந்தர் கேவிட்டி. கேவிட்டினாலே என்னென்னா ஏர் ஸ்பேஸ். ஸோ அது வந்து ஒன்றுமே இருக்காது, ஸ்பேஸாக இருக்கும், அதுதான் கேவிட்டி. ஸோ ஆந்தர் கேவிட்டினா இட் கண்டைன் எ மைக்ரோஸ்போர் இன் யங் ஸ்டேஜ் அண்ட் போலன் அட் மெச்சூரிட்டி. ஸோ அதில் என்ன இருக்குன்னா மைக்ரோஸ்போர் இஸ் நத்திங் பட் போலன்ஸ் தான். ஸோ போலன் கிரெயின்ஸ் வந்து ஸோ இம்மெச்சூராட்டும் இருக்கும், மெச்சூராட்டும் இருக்கும் இந்த ஆந்தர் கேவிட்டியில். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லேயர் இஸ் கனெக்டிவ். ஸோ கனெக்டிவ் வந்து ஸோ இதை வந்து இன்னர் டேப்பிட்டம்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஏ இன்னர் டேப்பிட்டம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஸ்டெரைல் வாஸ்குலார் டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த வெசல்ஸ் தான் ஸோ வாட்டர் இதெல்லாத்தையுமே சப்ளை பண்ணுறது. ஸோ திஸ் கனெக்டிவ் கண்டைன் ஏ ஸ்டெரைல் வாஸ்குலார் டிஷ்யூஸ். ஸோ ஃபஸ்ட் 5 மார்க் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து இந்த 5 மார்க் முடிக்கும்போது ஸோ ஃபிகர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் வந்து நீங்கள் அந்த ஃபிகர் கண்டிப்பாக போடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1.5 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க ஃபிகருக்கு மட்டும். ஸோ நீங்கள் வந்து நான் கொடுக்குற நோட்ஸ் வந்து ஒன்று நீங்கள் நான் கிளாஸ் எடுக்கும்போதே அப்படியே நீங்கள் வந்து புக்கில் மார்க் பண்ணுங்கள், இல்லாட்டா நோட்ஸ் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா டைம் வந்து டபுளாக வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபுல்லும் லிசன் பண்ணுவீங்க, அப்புறம் பிடிச்சிருந்தா நோட்ஸ் எடுப்பீங்க. ஸோ டபுள் டைம் வேஸ்ட்டு. Second question is steps involved. What are the steps involved in microsporogenesis? So microspore is nothing but pollen grains தான் மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செல் ஆஃப் மெயில் கேமிட்டோஃபைட் இஸ் மைக்ரோஸ்போர். ஸோ ஒரு மெயில் கேமிட்டோஃபைட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு செல் தான் மைக்ரோஸ்போர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மெயில், அப்போது ஹேப்ளாய்ட் இன் நேச்சர், ஒரு எண் நேச்சரில் தான் இருக்கும். ஸோ என்னெல்லாம் ஸ்டெப்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸோ ஸ்டெப்ஸ்னு நீங்கள் ஹெட்டிங் போட்டுட்டு ஸோ ஒன்று அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனிசிடோட பிக்சர் மொத்தமாக போடணும், இல்லாட்டா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக போடுங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக போடும்போது மார்க்ஸ் இன்னும் ஸ்கோர் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் சொல்ல ஃபிகர் நம்பர் 1.6 பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆந்தர் கண்டைன் ஏ போலன் கிரைன்ஸ் விச் கண்டைன் 2 லேயர்ஸ் ஆஃப் அவுட்டர் எக்ஸன் அண்ட் இன்னர் இன்டைன் லேயர். ஸோ ஒன்றும் இல்லை, ஸோ ஆந்தர்க்குள்ளே போலன் கிரெயின்ஸ் இருக்குது. இந்த போலன் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லேயராக இருக்குது. அவுட்டர் லேயரை வந்து எக்ஸைன்னு சொல்லுவோம், இன்னர் லேயரை இன்டைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டைனுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏ அண்ட் பி அந்த பிக்சரை போடுங்க. செகண்ட் வந்து நியூக்ளியஸ். ஸோ இந்த உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் வந்து 2ஆக பிரியுது, மைட்டாட்டிக் டிவிஷனில் 2ஆக பிரியுது. ஸோ ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸாக பிரியுது, செகண்ட் இஸ் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜ் இர்ரெகுலர் நியூக்ளியஸ் வந்து வெஜிடேட்டிவ். ஸோ இந்த வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ்ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும், இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை கவர் பண்ணியிருக்கிற செல் பேர் வெஜிடேட்டிவ் செல். இதுக்கு ஆப்போசிட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். ஸோ ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து ஸ்மால் நியூக்ளியஸ், இதை கவர் பண்ணியிருக்கிற செல் வந்து ஜெனரேட்டிவ் செல்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபிகர் நம்பர் டி போடணும். ஸோ டி வந்து இதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா ஸோ ஜென்ரலி தீஸ் டூ செல், ஸோ 2 செல் ஃபார்ம் ஆகுதுல, வெஜிடேட்டிவ் செல் ஜெனரேட்டிவ் செல். ஸோ இந்த 2 செல் ஃபார்ம் ஆகுற நேரம் மட்டும்தான் இந்த போலன் கிரைன்ஸ் வந்து அந்த அவுட்டர் வால்ல இருந்து அப்படியே லிபரேட் ஆகி ஸ்டிக்மாக்குள்ளே வரும், ஸ்டிக்மா ஸ்டைல்குள்ளே வரும். ஸோ ஜென்ரலி தீஸ் 2 செல்ட் ஸ்டேஜ் போலன் லிபரேட் ஃப்ரம் த ஆந்தர்க்குள்ளே இருந்து போலன் இந்த 2 செல் ஃபார்ம் ஆகிற நேரம் தான் லிபரேட் ஆகும். ஸோ இதை தான் நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் வந்து 2 நியூக்ளியஸ் இருக்குது, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். ஸோ ஒன்ஸ் வந்து இது 2 செல்லாக 2 நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆன உடனே ஸோ அந்த உள்ளே இருக்கிற அந்த
எல்லோ கலரில் இருக்குல்ல, ஸோ அந்த எல்லோ கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த கண்டென்ட் எல்லாம் ஸ்டைலுக்குள்ளே வந்துடும். ஸோ ஸ்டைலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த நியூக்ளியஸ் பேர் டியூப் நியூக்ளியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்டைல்லேருந்து அந்த போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மாக்குள்ளே வருது. ஸோ ஸ்டிக்மாவில் வரும்போது ஸோ இதில் வந்து வாட்டர் அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்குது, அதனால் அந்த போலன் கிரெயின்ஸ் ஸ்வெல்லன் ஆகுது. ஸ்வெல்லன்னா வீங்குறது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெனரேட்டிவ் செல் வந்து இப்போ எகெயின் ரெண்டாக பிரியுது. ஸோ இதுதான் 2 மெயில் கேமிட்ஸ். ஸோ இப்போ நமக்கு கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கொஸ்டின் என்னது, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கேமிட்ஸ் ஆர் த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 2 மெயில் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னா ஒன்ஸ் ஓவியூல் ஆர் த எம்ப்ரியோ சாக் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மெயில் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகிரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அந்த பிக்சர் தான், ஃபிகர் நம்பர் 1.6 தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொல்ல அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ செகண்ட் 5 மார்க் நம்ம முடிச்சிட்டோம். நவ் we are going to see about the third 5 mark. So third 5 mark is structure of ovule. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ovule தான் பார்க்க போகிறோம். ஸோ ovule அதை வந்து மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ovule is also called as மெகாஸ்பொராஞ்சியம். ஸோ இந்த பாயிண்ட் எழுதிட்டு நீங்கள் வந்து ஓவியல் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக போடணும். ஸோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து 2 மார்க்கு ட்ரா த டயக்ராம் ஆஃப் ஓவியல்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் காணாமல் போட்டு பார்த்து படிங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியலில் ஒன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த படத்தை வரைஞ்சிட்டு இந்த படத்தை தான் அப்படியே கீழே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகுமெண்ட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இன்டெகுமெண்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஓவியூலை சுற்றி அவுட்டராக ஒன்றுக்கும் மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் ஃபார்ம் ஆகுது, அதுதான் இன்டெகுமெண்ட். ஸோ அவுட்டர் 1 or more ப்ரொடெக்டிவ் கவரிங் விச் இஸ் ஃபார்ம்டு டு த ஓவியூல்ஸ். ஓகேவா? ஸோ அவுட் சைடில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட லேயர்ஸ், ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதை தான் இன்டெகுமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபனிக்கல் அப்படின்னா என்னதுன்னா மெச்சூர் ஓவியல் வித் ஸ்டால். ஸோ மெச்சூரான ஓவியல்ஸுக்கு தான் இந்த ஸ்டால்க் அப்படிங்கிற பாடி இருக்கும். ஸோ இந்த ஸ்டால்க் அண்ட் எ பாடி இதை தான் ஃபனிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹைலம்னா என்னதுன்னா ஃபனிக்கிளும் நெக்ஸ்ட் பாடி ஆஃப் ஓவியலும் ஜாயின் பண்ணுற அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை தான் ஹைலம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் இஸ் சலாசா. ஸோ சலாசான்னா என்னென்னா ஸோ பேசல் ரீஜன், பாடி ஆஃப் ஓவியலோட பேஸ் தான் சலாசா அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா வேர் த ஃபனிக்கிள் இன்டெகுமெண்ட்ஸ் அண்ட் தி நியூசெலஸ் மீட். ஸோ இந்த மூணும் மீட் பண்ணுற அந்த எம்டி ஸ்பேஸை தான் சலாசான்னு சொல்லலாம். ஸோ பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எம்ப்ரியோ சாக். ஸோ எம்ப்ரியோ சாக் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ இட்ஸ் எ லார்ஜ் ஓவல் சாக், ரொம்ப பெரிய ஒரு சாக் ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா நியூசெலஸ் இருக்குது. தென் பேஸ்ட் ஆன் பொசிஷனை பொறுத்து ஸ்போரோஜெனியஸ் செல்ஸ் வந்து ரெண்டாக பிரியுது. டூ டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் இருக்குது. அந்த பொசிஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ் செல்ஸை பொறுத்து ஓவியூல்ஸ் வந்து ரெண்டாக பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெனின் நியூசெலைட், செகண்ட் ஒன் இஸ் கிராசின் நியூசெலைட். ஸோ 2 மார்க் கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெனின் நியூசெலைட் அண்ட் கிரேசின் நியூசெலைட். ஸோ டெனின் நியூசெலைட்னா என்னதுன்னா ஸோ ஹியர் த nucleus which is present in the hypodermal position. Next sporogenous cells. So it's a nucleus which is present in hypodermal position la irundhuchna adu tenin nucleate. So sub hypodermal position la and sporogenous cells irundhuchna adu vandu gracin nucleate. So idan first difference. Second one vandu so tenin nucleate la vandu small nucleus da irukum, gracin nucleate la vandu large nucleates irukum. So these are the different. So that's all about the structure of ovule. So first வந்து என்ன எழுதணும்னா ஓவில்ஸோட அதர் நேம், அதோட பிக்சர். ஸோ அந்த பிக்சரை தான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதோட 2 டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ we are going to see about the fourth 5 mark questions now. Fourth one is entomophilous flowers. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினோட அந்த டேர்ம் வந்து என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் அந்த ஆன்சருக்குள்ளே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்டமோஃபிலி ஆர் என்டமோஃபிலஸ் அப்படின்னா என்ன. ஸோ என்டமோஃபிலி இஸ் பாலினேஷன் பை இன்செக்ட் இஸ் கால்ட். ஸோ இன்செக்ட்னால பாலினேஷன் நடந்துச்சுன்னா தேட் இஸ் என்டமோஃபிலி. ஸோ பாலினேஷன்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ போலன் கிரெயின்ஸை
ஆந்தர்ல இருந்து ஸ்டைலுக்கு ஆர் ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பாலினேஷன். ஸோ இதை வந்து இன்செக்ட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் என்டமோஃபிலி. பாலினேஷன் பை இன்செக்ட் இஸ் கால்ட் என்டமோஃபிலி. ஸோ இன்செக்ட்ஸ் ஆர் த சீஃப் பாலினேட்டிங் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. ஸோ பாலினேட் பண்ணுறதுலேயே இன்செக்ட் தான் அதிகமாக பாலினேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் இன்ட்ரோ கொடுக்கணும். நெக்ஸ்ட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னா லார்ஜ் ஆர் ஸ்மால். ஸோ பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். ஸோ வித் ஏ டென்ஸ் அடர்த்தியான இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ சோளம் இருக்குல்ல, மெய்ஸ். ஸோ மெய்ஸோட ஃபீமேல் மெய்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட டிப்பில் வந்து ஹேரி லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் இன்ஃப்ளோரசன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அடர்த்தியாக அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ஆஸ்டரேஷியே, இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் கலர்டாக இருக்கும். அதனால தான் இன்செக்ட் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகி இந்த ஃப்ளவர்ஸை நோக்கி வரும். தேர்ட் பாயிண்ட் வந்து ஃப்ளவர்ஸ் ஆர். ஸோ ஃப்ளவர்ஸ் எப்போவுமே வந்து சென்டடாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். ப்ளஸ் அதில் வந்து நெக்டார் ஹனி கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் pollen of the flower consumed as food and help to build up a hive. ஸோ என்னென்னா போலன் கிரெயின்ஸை வந்து ஸோ இந்த எண்டமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸில் இருக்கிற போலன்ஸை வந்து ஸோ கேன் கன்சியூம். ஸோ சாப்பிடலாம், ஃபுட்டாட்டு சாப்பிடலாம். அட் த சேம் டைம் ஸோ இந்த ஹனிபீஸ்லாம் அந்த போலனை வந்து ஹைவாக யூஸ் பண்ணுது. அதாவது அதுக்கு வந்து கூடு கட்டுறதுக்கு அது வந்து யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பாலினேட்டர். ஸோ இந்த ஃப்ளவர்ஸை வந்து ஃப்ளைஸ் வந்து பாலினேட் பண்ணும். சம் ஃப்ளவர்ஸில் வந்து ஜூசி செல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸோ இந்த ஜூசி செல்ஸ்னால இந்த கண்டென்ட்ஸில் இருக்கிற அந்த நெக்டாரெலாம் ஈஸியாக இன்செக்டால் சக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த எண்டமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ இது வந்து சிம்பிள் கொஸ்டின், குட்டியாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிக்சர் எதுவுமே இதுக்கு கிடையாது. அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் 5th 5 மார்க் இஸ் பாலினேஷன் இன் சால்வியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆந்தர்க்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். செகண்ட் வந்து பாலினேஷன் இன் சால்வியா. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால் லெவர் மெக்கானிசம். ஸோ பாலினேஷன் இன் சால்வியா. ஸோ சால்வியானா முனிவர் இலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நடக்கிற அந்த பாலினேட்டிங் மெக்கானிசத்துக்கு பேர் லெவர் மெக்கானிசம். ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரொட்டாண்ட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து கொரோலா பார்த்தீங்கன்னா பைலேபியேட் வித் 2 ஸ்டேமன். ஸோ பைலேபியேட்னா பக்கத்தில் வரைஞ்சி காமிச்சிருக்கேன், 2 லோபாக இருக்கும் அந்த ஃப்ளவர். நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டேமன் இருக்கும். ஆந்தஸ் ஹேஸ் 2 லோப். இதில் வந்து இந்த சால்வியா பிளான்ட் இருக்கிற ஃப்ளவர்ஸில் வந்து இருக்கிற ஆந்தருக்கு 2 லோப்ஸ் இருக்குது. அப்பர் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஃபர்டைலாக இருக்கும், லோவர் ஸ்டெராயிலாக இருக்கும். ஸோ இந்த தீஸ் டூ செப்பரேட் பை அ கனெக்டிவ். ஸோ ஒரு கனெக்டிவ் லேயர்னால தான் இந்த 2 லோபும் செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம். ஸோ இன்ட்ரோ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம் போகிறதுக்கு முன்னாடி ஸோ புக்கில் இருக்கிற அந்த 4 பிக்சர்ஸ் இருக்கும். அந்த 4 பிக்சர்ஸையும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அந்த மெக்கானிசம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பி விசிட் த ஃப்ளவர்ஸை வந்து ஃபஸ்ட் வந்து பீஸ் இன்செக்ட்ஸ் வந்து விசிட் பண்ண வரும். ஸோ விசிட் பண்ண வரும்போது அந்த ஃப்ளவர்ஸோட டிப்பில் ஃபஸ்ட்டு போய் இருக்கும். அதோட லோவர் லிப்பில் ஃபஸ்ட்டு போய் இருக்கும். இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளவரை ஹெட்டை வச்சு அந்த ஃப்ளவர் கொரோலா அந்த ஃப்ளவரிங் பார்ட்ஸை வந்து புஷ் பண்ணும் உள்ளே நோக்கி. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீஸ் வந்து ஃப்ளவருக்குள்ளே என்டர் ஆகி உள்ளே இருக்கிற நெக்டாரை சக் பண்ணும். ஸோ அது வந்து உள்ளே என்டர் ஆகிற அந்த நேரம் வந்து என்ன ஆகுதுன்னா பீஸ்க்கு மேலே பீஸோட பாடி பார்ட்ஸுக்கு மேலே ஸ்டெராயில் பார்ட் வந்து தொடுது. ஸோ தட் அதனால் என்ன ஆகுதுன்னா ஆந்தர் வந்து டிசெண்ட் ஆகி ஸோ அதோட பேக் சைடு வந்து பியோட பேக் சைடில் வந்து அந்த ஆந்தர் போலன் கிரைன்ஸோட அந்த துகள் வந்து அது மேலே படுது. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுதுன்னா போலனை எடுத்துட்டு ஸோ போலனில் இதுக்கு பாடியில் டெபாசிட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஃப்ளவரை விட்டுட்டு அடுத்த ஃப்ளவருக்கு இது போகும். ஸோ அடுத்த ஃப்ளவருக்கு இது போகிற நேரம் என்ன ஆகுதுன்னா போலன் வந்து அடுத்த ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மா கூட ரப்பாகி ஸோ இப்போ வந்து பாலினேஷன் நடக்குது. ஸோ இதுதான் நான் வந்து குட்டி பிக்சரில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ
ரெட் கலரில் இருக்கிறதோட ரெட் கலர் அந்த கம்பு வந்து ஸ்டெரைல். ஸோ 2 பைலேபியேட்டாக காமிச்சிருக்கேன். அது வந்து ஃபெர்டைல் லோபு. ஸோ உள்ளே வந்து பீஸ் என்டர் ஆகுது. என்டர் ஆகும்போது அந்த ஃபெர்டைல் போலன் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அதோட பாடியில் பட்டு அதோட துகள் வந்து அதில் டெபாசிட் ஆகி இருக்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, பீஸ் வந்து ஃப்ளவர்ஸை நோக்கி வருது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே புஷ் ஆகி போகும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் அதுக்கு பாடியில் படுது. நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவரை விட்டுட்டு அடுத்த ஃப்ளவருக்கு போகுது. ஸோ அடுத்த ஃப்ளவரில் போகிற நேரம் இந்த பீஸில் இருக்கிற அந்த போலன் கிரெயின்ஸ்லாம் அந்த ஃப்ளவரோட ஸ்டிக்மாயில் பட்டு தென் பாலினேஷன் நடக்குது. ஸோ இவ்வளோ தான் பாலினேஷன் இன் சால்வியா. ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 5 மார்க்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ க்ளோனிங் ஆர் க்ளோன். ஸோ டிஃபைன் க்ளோன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ இண்டிவிஜுவல் ஃபார்ம்டு பை ஏசெக்ஷுவல் மெத்தட். ஸோ ஏசெக்ஷுவல் மெத்தட் வந்து பயோசாலஜியில் நான் இதுக்கு முன்ன ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ மார்ஃபாலஜிக்கலையும் சரி ஜெனட்டிக்கலையும் சரி ஐடென்டிக்கல் சேமாக இருக்கும். ஸோ மார்ஃபாலஜினா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தாலும் சரி, ஜெனட்டிக் மரபு வழி பார்த்தாலும் சரி, ஸோ அந்த இண்டிவிஜுவல் வந்து ஐடென்டிக்கல் சேமாக இருக்கும். பேரண்ட்டை போலயே அதோட நியூ யங் ஒன்றும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் க்ளோனிங். இண்டிவிஜுவல் ஃபார்ம்டு பை ஏசெக்ஷுவல் மெத்தட் இஸ் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். நெக்ஸ்ட் வந்து போலன் கிட். ஸோ இதுதான் ஃபஸ்ட் சொன்னேன். போலன் கிட் இஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ போலன் கிட் வந்து இஸ் நத்திங் பட் இந்த கிட் வந்து எதால் மேடாகிருக்குன்னா டேபிட்டம் செல்ஸ்னால மேடாகிருக்கு. இந்த செல்ஸ்லாம் வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இந்த கலர் எதனாலன்னா, ஸோ இட்ஸ் டியூ டு கரோட்டினாய்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் கரோட்டினாய்ட் அண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ். ஸோ இது வந்து கெமிக்கல்ஸ், கரோட்டினாய்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ், இந்த கெமிக்கல் தான் இந்த கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த கலர்ஸ்னால தான் ஈஸியாக வந்து இன்செக்ட் அட்ராக்ட் ஆகுது. போலன் கிட் வந்து ஆயிலி லேயர் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆயிலி லேயர் வந்து எதுக்கு மேலே ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஸோ போலனோட சர்ஃபேஸ் மேலே, போலன் கிரெயின்ஸ்க்கு மேலோட்டமாக. ஸோ போலன் இஸ் அ ஆயிலி லேயர் ஃபார்ம் a thick viscous coating over pollen. நெக்ஸ்ட் வந்து சேம் தான், இது வந்து கலர் ப்ரொடியூஸ் ஆகிறனால ஈஸியாக அட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த செல்ஸ் தான், இந்த போலன் கிட்டு தான் ஸோ யூவி ரேஸ்லேருந்து அந்த போலன் கிரெயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. தேர்ட் வந்து வாட் இஸ் ஃபேலினாலஜி. ஸோ ஃபேலினாலஜினா ஸ்டடி ஆஃப் போலன் கிரெயின்ஸ் தான் ஃபேலினாலஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ரைட் எ நோட் ஆன் க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஸோ க்ரையோ ப்ரிசர்வேஷன்னா இது வந்து ஒன்றும் இல்லை, போலன் கிரெயின்ஸை எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு லிக்யூட் நைட்ரஜன் அப்படிங்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கெமிக்கல் வந்து -196 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி போலனை வந்து உயிரோடி ரொம்ப நாளைக்கு அதை எப்படி வச்சுருக்கலாம். ஸோ லிக்யூட் நைட்ரஜன்னா ஒன்றும் இல்லை, ஸோ ஃப்ரீஸ் பண்ணி குளுத்தியாக கட்டியாக ஐஸ் கட்டி போல் வைக்கிறது தான் லிக்யூட் நைட்ரஜன். ஸோ இந்த போலன் கிரெயின்ஸை உயிரோடி அந்த லிக்யூட் நைட்ரஜனில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறது தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன். தென் நெக்ஸ்ட் வந்து மைர்மிகோஃபிலி. ஸோ மைர்மிகோஃபிலினா பாலினேஷன் பை ஆண்ட் இஸ் கால்டு மைர்மிகோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலினேஷன் வந்து இது ஒரு வேர்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடலாம். நெக்ஸ்ட் வந்து பாலினேஷன். வாட் இஸ் பாலினேஷன்? ஸோ இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் எ ஃப்ளவர். ஸோ போலன் கிரெயின்ஸை ஆந்தரில் இருந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ செக்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ 5 மார்க் கொஸ்டின் டீச் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து 6 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின்ஸ் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே சாப்டரில் இருந்து செகண்ட் செக்ஷன் செகண்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ எப்போவுமே டூனில் இருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். So we can see in the next video. Tata, bye bye from Bioterm Notes.